காவல் நிலையத்திற்கு வரும் மக்களிடம் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். தொடர்ந்து முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக காவல்துறையினருடைய உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்துல இன்றைய தினம் நடைபெற்றது. தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுக்க வரக்கூடிய அனைத்து பொதுமக்களிடமும் கண்ணியத்தோடு காவல்துறையினர் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், அவர்களது புகார்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் தீவிர நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய வழக்குகள்ல கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். சாதி மற்றும் சமய பூசல்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அது தொடர்பாக வதந்தி மற்றும் வெறுப்புணர்வை பரப்பி பொதுமக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது பதியப்படக்கூடிய வழக்குகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு குறித்தான காவல்துறை உயர் அதிகாரிகளுடான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அலுவலர்களோடு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வு செய்ததோடு காணொலி காட்சி வாயிலாக மத்திய, மேற்கு மற்றும் தெற்கு மண்டல காவல்துறை தலைவர்களுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.